இஸ்லாமிய சமூகத்தின் பெரும்பான்மை இஸ்லாமிய மார்க்க சட்டங்களை விட்டு, தூதருடைய வழிகாட்டுதலை விட்டு, சஹாபாக்களுடைய புரிதலை விட்டு அவர்கள் தன்னுடைய ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்முடைய வாழ்வில் நமக்கு எந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்ற யோசனை சிந்தனை வருகிறதோ அதே நேரத்தில் மட்டும்தான் ஒரு இஸ்லாமியன் பள்ளிவாசலுக்குள் வருகிறான். அவனுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் வரவில்லை என்றால் அல்லாஹ்வை மறந்து விடுகிறான். ஆனால் அல்லாஹ் நம்ம இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு கட்டளையை, ஈமான் கொண்டு வந்த பிறகும் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வை கட்டுப்படுவதில் முழுமையாக நுழைந்து விடு. சில சட்டங்களின் மீது செயல்படுகிறோம், ஜகாத்தை கொடுக்கிறோம், நோன்பை வைக்கிறோம், தொழுகையை தொழுகிறோம், ஆனால் எம்மால் ஹஜ்ஜை செய்ய முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்கள் இப்படி கூறவே முடியாது. நுழைவதாக இருந்தால், கட்டுப்படுவதாக இருந்தால் முழுமையாக கட்டுப்பட வேண்டும். இந்த முழுமைத்தனம் தான் அல்லாஹ்விடத்திலே வெற்றியை தேடித்தரும். மேலும் இந்த மன ஆசைகளை வைத்த அல்லாஹ் பல நபிமார்களை சோதித்திருக்கிறார். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சோதித்திருக்கிறார். அல்லாஹ் தாவூத் நபியை பார்த்து திருக்குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகிறார். வலா தத்தபிஇல் ஹவா ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹ். தாவூதே, உங்களுடைய உள்ளங்களில் வரக்கூடிய ஆசைகளுக்கு கட்டுப்படாதீர்கள். இந்த கட்டுப்பாடு, இந்த கட்டுப்படுதல் உங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து தூரமாக்கி